பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதோ தரக்குறைவா வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு அப்புறம் விஜய் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஷோனா அது குக் வித் கோமாளி தான்றது பலருக்குமே தெரியும். அதுவும் இந்த ஷோல கடந்த 4 சீசன்களா ஜட்ஜா இருந்துகிட்டு வந்த செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் மற்றும் இதுவரைக்கும் இந்த ஷோல ஜட்ஜா இருந்துகிட்டு வர செஃப் தாமு அவர்களுக்கும் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. பட் திடீர்னு கடந்த 4 சீசன்களா இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு வந்த மீடியா மெசன்ஸ் நிறுவனம் இந்த வருஷம் சன் டிவிக்கு போயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் குக் வித் கோமாளி விட்டு விலகி சன் டிவில மீடியா மெசன்ஸ் குக் வித் கோமாளி மாதிரியே உருவாக்குன டாப் குக்கு டூ குக்குன்ற ஷோல போய் ஜட்ஜா சேர்ந்துட்டாரு. அவரும் இப்படி திடீர்னு சேஞ்ச் ஆனதுக்கு சோசியல் மீடியால பலவிதமான கருத்துக்கள் அப்ப வந்துகிட்டு தான் இருந்தது. அதே நேரத்துல செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் தன்னை இந்த மீடியா உலகத்துல அறிமுகப்படுத்தினது மீடியா மெசன்ஸ் நிறுவனம் தான். சோ அவங்க எங்க இருக்காங்களோ நானும் அங்கேயே இருப்பேன். விஜய் டிவில கிடைச்சதை விட இங்க சம்பளம் கம்மி தான். இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்துக்காக மட்டும் தான் மீடியா மெசன்ஸ் நிறுவனத்தோட சேர்ந்து தானும் சன் டிவிக்கு வந்ததா பல இடங்கள்ல தெளிவா சொல்லிட்டாரு. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல செஃப் வெங்கடேஷ் பட் அதிக சம்பளம் கேட்டதாவும் அதை விஜய் டிவி கொடுக்க ஒத்துக்காத காரணத்தினாலதான் அவர் சன் டிவிக்கு போனதாவும் சொல்லி பேசியிருக்காரு. இதை பார்த்த செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுடைய ஃபேன்ஸ் பலரும் பைல்வான் ரங்கநாதனை கமெண்ட் செக்ஷன்ல திட்டி வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த விஷயம் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் தெரிய வந்து அவரும் பைல்வான் ரங்கநாதனுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பேசி ஒரு வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்ல ஒரு சங்கடமான விஷயம், ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதோ தரக்குறைவா வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல தரக்குறைவா அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்டு இருக்கீங்க. என்னை நேசிக்கிறவங்க, என்னுடைய ஃபேன்ஸ், என்னை மதிக்கிறவங்க, என் நிறைய பாசம் வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க. அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல. பாவம், அவர் வந்து பணத்துக்காக பண்றாரா இல்ல மனநிலை சரியில்லாம பண்றாரான்னு தெரியல. அவர் ஏதோ குழப்புக்காக பண்றாரு. அவர் பாட்டு பண்ணிட்டு போகட்டும். அந்த சாணியில நம்ம போய் கல் எறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்துல வீச வேண்டாம்னு பாக்குறேன். உண்மை இல்லாம செய்யற பல விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னை பத்தி வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. பப்ளிக் லைஃப்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம், எல்லாரும் சந்தோஷப்படுத்துவோம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம், நிம்மதியா இருப்போம். யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை இருக்கக்கூடாது. நீங்க அதுல தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆயிட்டு நீங்க உங்க மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல கமெண்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் யூஸ்வலா வந்து சோசியல் மீடியால இது மாதிரி வர்ற விஷயத்தை பத்தி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம தரத்தை கெடுத்துக்க கூடாது. நம்ம சூரியனா இருப்போம். எந்த நாய் வேணா குறைச்சிக்கிட்டு போகட்டும். இப்படி இவர் பேசிருக்கிறத பார்த்த பலரும் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. சோ இவருடைய இந்த ரிப்ளை வீடியோக்கு பைல்வான் ரங்கநாதன் ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.